ஏஷாவின் இணைய பகடிவதை சம்பவம் டிஜிட்டல் உள்ளடக்கங்களை கடுமையான கண்காணிப்புக்கு உட்படுத்த தொடர்பு அமைச்சுக்கு பரிந்துரை. HRD Corp நிறுவனத்தின் நிலையான நிதி நிலையை மலேசிய முதலாளிகள் கூட்டமைப்பு பாராட்டியுள்ளது. ஆட்டிசம் தவிர்க்கும் முறைகளும் ஆரம்பகட்ட தலையீடும். ஜூலை 14 டாக்டர் ஷுபீர் ராஜின் ஏற்பாட்டில் ஆட்டிசம் விழிப்புணர்வு கருத்தரங்கு. உடனே பதியுங்கள். ஆரா டமன்சராவில் கருத்து வேறுபாடு காரணமாக காதலியின் கண்ணில் குத்திய நடிகர் மீது புகார். குரங்கு பொறிக்கு வைக்கப்பட்ட எலி விஷம் கொண்ட கொரோப்போவை உட்கொண்ட 2 குழந்தைகள் கவலைக்கிடம். தேசிய கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல நிலையான நிதி நிலையை பதிவு செய்திருக்கும் HRD Corp என்னும் மனிதவள மேம்பாட்டு நிறுவனத்தின் நிர்வாக குழுவை MEF மலேசிய முதலாளிகள் கூட்டமைப்பு பாராட்டியுள்ளது. HRD Corp நிறுவனம் நிலையான நிதி வளத்தை கொண்டுள்ளதோடு நாட்டில் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து மனித மூலதன பயிற்சி திட்டங்களையும் வழங்கி வருவதாக மலேசிய முதலாளிகள் கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் ஷேட் உசேன் ஷேட் உஸ்மான் கூறியுள்ளார். தொழிலாளர்களின் திறன் மற்றும் நிபுணத்துவத்தை மேம்படுத்த உதவும் நிறுவனத்தின் அந்நடவடிக்கை முதலாளிமார்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியாக அமையும். அதற்கு டாக்டர் ஷவுல் அமித் தலைமையிலான HRD Corp நிறுவனத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட ஷேட் உசேன் அதற்கு தமது தரப்பிலிருந்து முதலாளிகள் முழு ஆதரவை வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2022 டிசம்பர் 31 வரை HRD Corp நிறுவனம் 389.95 மில்லியன் ரிங்கிட் ஒட்டுமொத்த லாபத்தை பதிவு செய்துள்ளதாக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட தேசிய கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் நடைமுறைகளை பின்பற்றாததால் அந்நிறுவனத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரத்துவ தரப்பினரின் விசாரணைக்கு உட்படுத்துமாறு தேசிய கணக்காய்வாளர் மனிதவள அமைச்சுக்கு பரிந்துரை செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஆன்லைன் துன்புறுத்தல் அல்லது பகடிவதை சம்பவங்கள் தனி நபர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு எதிராக ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை சமூக ஊடக பிரபலமும் தன்னார்வலருமான இஷா என்று அழைக்கப்படும் ராஜேஸ்வரியின் மரணம் நிரூபித்துள்ளது. அத்தகைய துயரம் மீண்டும் நிகழாமல் இருக்க உடனடி மற்றும் தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என சிகாமாட் நாடாளுமன்ற உறுப்பினர் யுவனேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக ஈஷா மரணத்துடன் சம்பந்தப்பட்ட தரப்பினர் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படுவதை தொடர்பு அமைச்சு, இலக்கவியல் அமைச்சு உட்பட சம்பந்தப்பட்ட அதிகாரத்துவ தரப்பினர் உறுதி செய்ய வேண்டுமென யுவனேஸ்வரன் கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னதாக இணைய பகடிவதை காரணமாக கடந்த வாரம் தற்கொலை செய்து கொண்ட இஷாவின் குடும்பத்தாருக்கு யுவனேஸ்வரன் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டார். இவ்வேளையில் இணைய பகடிவதை சம்பவங்களை கடுமையான குற்றமாக அரசாங்கம் வகைப்படுத்த வேண்டுமென அடிலன் கட்சியின் துணைத் தலைவர் செயலாளர் தீபன் சுப்பிரமணியமும் கேட்டுக்கொண்டுள்ளார். இஷாவின் துயர முடிவு அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள தீபன் அதனை எதிர்கொள்ளும் திடத்தை இஷாவின் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் கடவுள் வழங்குவார் என தாம் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். அதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்யவும், இணைய பகடிவதை சம்பவங்களை களையவும் அது தொடர்பான சட்டத்தில் உடனடியாக திருத்தம் செய்யப்பட வேண்டும் என தாம் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சிலிடம் பரிந்துரைத்துள்ளதாகவும் தீபன் கூறியுள்ளார்.
ஆண்டுதோறும் ஆட்டிசம் குறைபாட்டால் பாதிக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இருப்பினும் அதற்கான அடிப்படை விழிப்புணர்வு மக்களிடையே குறைவே எனலாம். ஆட்டிசம் என்பது ஒரு குறைபாடை தவிர நோய் அல்ல. இது மூளையின் ஆரம்பகால வளர்ச்சியின் போது ஏற்படும் பிரச்சனையுடன் தொடர்புடையது. ஆரம்பத்திலேயே ஆட்டிசத்தை இனங்கண்டு அதற்குரிய மருத்துவத்தை கடைபிடித்தோமானால் நாளை சமூகத்தை எதிர்கொள்ளக்கூடிய பெரியவர்களாக குழந்தைகளை உருவாக்க முடியும் என்கிறார் லோட்டஸ் ஹெல்த் கேர் கிளினிக்கின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சுபிராஜ். அதற்கு முன்கூட்டியே தவிர்க்கும் முறைகளையும் ஆரம்ப கட்ட தலையீட்டு உத்திகளையும் பெற்றோர் அறிந்திருக்க வேண்டும் எனும் நோக்கில் வருகின்ற ஜூலை 14 அன்று ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் குறைபாடு குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கு ஒன்றை டாக்டர் சுபிராஜ் ஏற்பாடு செய்துள்ளார். அர்மாடா ஹோட்டல் பொட்டாலிங் ஜெயாவில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை நடைபெறவுள்ள அந்நிகழ்ச்சியில் ஹோமியோபேத்தி சிகிச்சை வழி இந்த ஆட்டிசம் குறைபாட்டை தவிர்க்கும் முறைகளையும் ஆரம்பகால தலையீட்டு உத்திகளையும் கலந்துரையாட இந்தியாவிலிருந்து அனைத்துலக நிலையில் பிரபலமான ஹோமியோபேத் மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் விஜய் ஆனந்த் வரவழைக்கப்படுகிறார். 20 வருட மருத்துவ அனுபவமும் மலேசியாவின் ஆட்டிசம் நித்திய ஆரோக்கியத்திற்கான ஆலோசகராகவும் பணியாற்றி வருகின்ற டாக்டர் விஜய் ஆனந்த் டாக்டர் சுபிராஜுடன் இணைந்து ஆட்டிசம் குறித்து பெற்றோர்களுக்கு ஆலோசனை வழங்க உள்ளார். குழந்தைகளுக்கான ஆட்டிசத்தை குறித்து அறிந்து கொள்ள இன்றே மறவாமல் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குரங்கு பொறிக்கு வைக்கப்பட்ட எலிவிஷம் கொண்ட கரோப்போ உட்கொண்ட 2 குழந்தைகள் கவலைக்கிடமாக உள்ளனர். குளிமில் லாபு பசாருக்கு அருகே கம்போங் பாடாங் ஊபியில் இந்த பரிதாப சம்பவம் நிகழ்ந்தது. தனது 2 குழந்தைகளும் நேற்று காலை 11 மணி அளவில் வாந்தி மற்றும் வாயில் நுரை தள்ளியதை உணர்ந்த அவர்களின் தாயார் உடனடியாக அவர்களை மாலாவ் சுகாதார கிளினிக்கிற்கும் பிறகு அங்கிருந்து கூலி மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றுள்ளார். அந்த 2 குழந்தைகளையும் பரிசோதித்த மருத்துவர்கள் அக்குழந்தைகளின் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதை உணர்ந்து அவர்களை நேற்றிரவு 7:30 மணி அளவில் மேல் சிகிச்சைக்காக பினாங்கு பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். வீட்டிற்கு வெளியே உள்ள தோட்டத்தை சுற்றிலும் உள்ள இரும்பு கம்பிகளில் தொங்கவிடப்பட்டிருந்த கரோப்போ உணவுப் பொருட்களில் எலிகளுக்கு வைக்கப்படும் விஷம் தடவப்பட்டிருப்பதாக தொடக்க கட்ட விசாரணை மூலம் தெரிய வந்திருப்பதாக குலி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது அசிசுல் முகமது கைரில் தெரிவித்தார். அந்த கரோப்போவில் அண்டை வீட்டுக்காரர் எலி விஷத்தை தடவி இருக்கலாம் என தாங்கள் சந்தேகிப்பதாகவும் அந்த நபரை தேடி வருவதாகவும் அவர் கூறினார். இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. தலைநகர் அரா டமன்சாராவில் நேற்று அதிகாலை கருத்து வேறுபாடு காரணமாக காதலியை தாக்கியதாக நடிகர் ஒருவருக்கு எதிராக புகார் செய்யப்பட்டுள்ளது. அச்சம்பவம் குறித்து நேற்று மாலை மணி 6 வாக்கில் போலீஸ் புகார் செய்யப்பட்டதை பொத்தாலிஞ்சயா போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷருல் நிசாம் ஜஃபார் உறுதிப்படுத்தினார். நேற்று அதிகாலை மணி 3 வாக்கில் தமது சகோதரியுடன் வெளியே சென்றிருந்த சம்பந்தப்பட்ட 25 வயது பெண்ணை தொடர்பு கொண்ட நடிகர் திட்டியதாக கூறப்படுகிறது. நேரடியாக தம்மை வந்து சந்திக்குமாறு அந்த 37 வயது நடிகர் கேட்டுக் கொண்டதால் அதிகாலை மணி 4 வாக்கில் அந்த பெண் ஆரா டமான்சாராவில் அவரை சந்தித்துள்ளார். நடிகரின் SUV வாகனத்தில் அந்த பெண் ஏறியதும் அவர் அந்த பெண்ணின் இடது கன்னத்திலும் உடலிலும் சரமாரியாக குத்தியதாகவும் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அச்சம்பவம் தொடர்பில் சீபாக் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்யப்பட்ட வேளை குற்றவியல் சட்டத்தின் 323வது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. Solutions வழங்கும் Share the Love சித்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் 9 ஸ்கின்.